விஜய் டிவில கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கும் மேல 1300 எபிசோட் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க சீரியல் அப்படின்னாலே அது பாக்கியலட்சுமி தான். இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கண்டினியூஸா வந்துட்டு தான் இருக்கு. இந்த நிலையில இந்த சீரியல் இப்போ இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது இன்னும் 2 மாசத்துக்குள்ள இந்த சீரியலை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சீரியல் டீம்ல இருந்து முடிவு பண்ணிருக்காங்க. ஃபைனலா ராதிகா அண்ட் கோபி இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ஸோ ராதிகா சாப்டர் இதோட க்ளோஸ் ஆன மாதிரி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இனியா, எழில் அண்ட் செலியன் இவங்களோட ஸ்டோரி தான் போகிற மாதிரி இருக்கு. எழில், செலியன் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஃபைனலா இனியாவும் அவங்களோட கிராஜுவேஷனை முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா இனியாவோட வெட்டிங்கோட இந்த சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இனியாவோட லவ் ட்ராக் நிறைய சீரியல்ல அப்பப்ப வந்து போனாலும் இந்த தடவை இருக்க லவ் ட்ராக் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அதாவது பாக்கியலட்சுமி வீட்டில் வேலை செய்யற செல்வியோட பையனை தான் இனியா லவ் பண்றாங்க. இப்போ 2 பேரும் அவங்களோட காதலை வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே இதை அப்செட் பண்ணிப்பாங்களா அல்லது இனியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இனியாவோட மேரேஜோட இந்த சீரியலை முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆரம்பத்தில் ராதிகா கேரக்டருக்கு எண்டு கார்டு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா கோபிநாத் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்த லைவ்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாக்கியலட்சுமி சீரியல் இன்னும் 3 மாசத்துல முடிஞ்சிரும், அதுக்கப்புறமா நான் எந்த ஒரு ப்ராஜெக்டும் பண்ணாம ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ பாக்கியலட்சுமி சீரியல்ல மெயின் லீட் பண்ணிட்டு இருக்க சுஜித்ரா இப்போ வேற ஒரு சீரியல்ல கமிட் ஆயிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டு கூடிய சீக்கிரமாகவே அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கம்பல்சரியாக வர சம்மரோட பாக்கியலட்சுமி சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருவாங்க. பாக்கியலட்சுமி சீரியலை நீங்கள் எல்லாரும் எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். சீரியல் ஸ்டார்ட் ஆகி ஒரு 150 எபிசோட் தாண்டினதுக்கு அப்புறமாவே செல்வி கேரக்டரை ரிவீல் பண்ணும்போது அவங்களோட 3 பசங்களையும் காமிச்சிருப்பாங்க. அப்போ இனியாவுக்கு இவங்க தான் பேரா வருவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இன்க்ளூட் இனியாவே எதிர்பார்க்காத மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. பேரல் யூனிவர்சல்ல இவங்க 2 பேரும் இப்போ மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வியோட பையன் அண்ட் இனியா இவங்க 2 பேரும் ஸ்கூல் டைம்ல மீட் பண்ணிக்கிட்ட சில எபிசோட்ஸ் எல்லாமே இப்போ ஷேர் பண்ணிட்டு வராங்க.